ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் கடவுளாம் நம் கந்தக்கடவுள், நம் சொந்த கடவுள், கலியுக வரதன், வள்ளல், இப்படி நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கந்தனுக்கு, முருகனுக்கு நிறைய விரதங்களும் திருவிழாக்களும் உண்டு. பல பல திருவிழாக்கள் உண்டு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதம், ஷஷ்டி விரதம், வைகாசி விசாகம், பௌர்ணமி, அப்புறம் தைப்பூசம், இந்த மாதிரி சமயங்களில் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு. இந்த தடவை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்க போகிறது ஆடி கிருத்திகையை பற்றி பார்க்க போகிறோம். 2025 ஆடி கிருத்திகை ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பூரா உங்களுக்கு கிருத்திகை நிறைஞ்சு இருக்குது, நைட்டு வரைக்கும் இருக்குது, அதிகாலையிலே உங்களுக்கு மொத்தம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பரணி காவடி எடுப்பாங்க, சில பேர் கார்த்திகை காவடி உண்டு. அது அவரவர்கள் வழக்கப்படி, குல வழக்கப்படி அல்லது விருப்பப்படி கூட எடுத்துக்கலாம். சில பேருக்கு காவடி எடுக்கணும்னு ஆசையாக இருக்கணும் எடுப்பாங்க. சில பேர் வழி வழியாக அவங்க பரம்பரையாக செய்து வர்றதெல்லாம் பெரிய பாக்கியம். அதெல்லாம் அதை பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் தரும்னு சொல்லும்போது, அப்படி காவடி எடுப்பவர்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் நாம் முறையாக நாம் செய்யலாம். சரி, எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு இருக்கிறவங்க, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நாம் போய் ஒத்தாசைகள் செய்யலாம். அது இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்படியுமே கிருத்திகைக்கு படையல் போடுறது, முருகன் வழிபாடுகள், மாவிளக்கு போடுறது, அதுலேயும் தேனும் தினைமாவும் வச்சு இந்த ஆடி மாதம் வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். அதே மாதிரி அந்த தேன் தினமாவும் ஒரு 4 பேருக்கு தானம் செய்கிறதும் நல்ல பலன்களை தரும். ஒரு சிலேடையாக சொல்லலாம், இல்லை ஒரு வழக்காக கூட சொல்லலாம். அசந்தால் ஆடி தப்பினால் தை மறந்தால் மாசி அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுடைய கிருத்திகை விரதம் எடுத்து, அதாவது துவங்குறதுக்குன்னு ஒரு சிறப்பான நாட்களில் இந்த ஆடி கிருத்திகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாதிரி பெரிய கிருத்திகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகனுடைய விசேஷங்களில் இந்த கிருத்திகை விரதம், அதற்குண்டான தனி பதிவும் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி விரதங்களை ஆரம்பிக்கிறது நல்லது. நான் இத்தனை நாளுக்கு இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கலாம். இந்த காவடி எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மஞ்சள் நிற ஆடைகள், பச்சை நிற ஆடைகள், அந்த வண்ண ஆடைகளெல்லாம் உடுத்தி மாலை அணிந்து விரதம் இருந்து காவடி எடுக்கிறதோ அலகு குத்துறதோ எதுவோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற போல் அவங்க அந்த கிருத்திகை அன்னைக்கு செய்வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பூராவுமே பரணி நட்சத்திரம் நிறைந்திருக்கு. பரணி காவடி எடுக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி காவடிகள் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு நாம் போய் செய்கிற உதவியும் நம்ம காவடி எடுக்கிறதுக்கு உண்டான சில பலன்களை தரும் என்பதும் பெரியோர்களுடைய வாக்கு. இந்த காவடி எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவடி அவங்க வீட்டிலேயே அவங்க ஒரு பரண் மேலே வச்சுருப்பாங்க. அது அந்தந்த ஆடி மாதமோ இல்லை சில பேர் தைப்பூசத்துக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வைகாசி விசாகம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காவடியை எடுத்து நாம் எந்த கோயிலில் அந்த இது எடுக்கிறோமோ அங்கே போயிட்டு நாம் அதுக்கு அழகாக நம்ம சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு மயில் பீலி எல்லாம் வச்சு அதை அலங்காரமாக வச்சுட்டு நாம் வீட்டில் முருகனுக்கு படையல் போட்டு பூஜை போட்டு, இப்போ நம்ம ஐயப்ப சுவாமிக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி அந்த கிருத்திகை அன்னைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இந்த காவடியை எடுத்து நடைப்பயணமாக போவாங்க. இப்போ இன்னொரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு போய் இந்த காவடியை செலுத்துவாங்க. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றத்தில் போய் செலுத்துவாங்க. அப்போ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நடைப்பயணம் செய்ய முடிகிறவங்க பழனிக்கோ திருப்பரங்குன்றத்துக்கோ, முருகன் அறுபடை வீடு முருகன் மட்டும் இல்லாமல் மருதமலை முருகன், எல்லா முருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடுக்கும் இடமாகும். அப்படி எல்லா முருகன் கோயிலுக்குமே இந்த காவடியோ அலகு குத்துறதையோ கொண்டு போய் அங்கே செலுத்துவாங்க. சில பேர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு வண்டி, காரோ வேனோ ஏதோ பஸ்ஸோ அதில் ஏறி போய் இதை செலுத்தி விட்டு வருவாங்க. ஆனால் அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுக்குள்ளே போய் அதை செலுத்திடுவாங்க. அந்த காவடியும் அவங்க வழக்கப்படி தான். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, சேவல் காவடி, அந்த மாதிரி சர்ப காவடி கூட உண்டு. இப்போ அது கவர்மெண்ட் அதை அலோவ்
பண்ணுறதில்ல. மச்ச காவடினா அதை எடுத்துகிட்டு போய் அந்த தீர்த்த குளத்தில் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பலன்கள் தெரிந்தும் நாம் பூஜை செய்யலாம், பலன்கள் தெரியாமலும் நாம் பூஜை செய்யலாம். நமக்கு அன்றைக்கி என்னெல்லாம் முடியுதோ இது எதுவுமே செய்ய முடியல, வயசாகிடுச்சு, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வயது காரணமாக இருக்கலாம், இல்லை வசதி காரணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம். முருகன் படம் ஒன்று எடுத்துக்கோங்க. அன்றைக்கி அதிகாலையில் எழுந்து நீராடி நீர் பூசி முருகா என்ற ஒரு திருநாமமே அவ்வளோ விசேஷம்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி முருகான்னு சிவசிவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெற்றியில் திருநீர் நல்லா அழகாக அணிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த இறை நாமங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அப்புறம் பகை கடிதல், சண்முக கவசம், இந்த மாதிரி நிறைய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு எது தெரியுதோ அதையெல்லாம் தாராளமாக சொல்லலாம். எல்லாரும் கந்த சஷ்டி கவசம் தெரியாத ஆட்களே இல்லை. எல்லாரும் தாராளமாக சொல்லுங்கள், கேசட்டில் போட்டு ஒலிக்க விடுங்க. அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தூரம் போக முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு செவ்வரளி மலர்களும் செண்பகப்பூ மலர்களும் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். தாமரைப்பூ இது மாதிரி எது கிடைக்குதோ அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் முடிஞ்சால் அங்கே நடக்கிற அபிஷேகம், ஹோமம், ஆராதனையில் கலந்துக்கோங்க. எதுவும் முடியலன்னா ஏகவில்வம் சிவார்ப்பணம்னு உங்களால் முடிஞ்சதை கோயிலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் இருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிறாங்க, வயது காரணம், ஏதோ ஒரு காரணம், உடம்பு முடியல, எதனாலும் நீங்கள் முருகனுடைய சிந்தனையிலேயே இருந்து உங்களால் முடிந்த ஒரு எளிமையான தான தர்மம், ஒரு பசுவுக்கு ஒரு பழம் கொடுக்கலாம், ஆடு மாடு காக்காவுக்கோ ஒரு நாய்க்கோ ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று போட்டு உங்களுடைய தான தர்மங்களை செய்யலாம். நிறைய செய்கிறது தாராளமாக செய்யலாம். எல்லா கோயிலையும் அன்னதானம் நடக்கும். உங்களால் முடிஞ்சது ஒரு கிலோ அரிசியோ 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம். என்ன முடியுமோ அப்படி கூட நீங்கள் கலந்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் செய்ய முடியலன்னா உங்களால் முடிஞ்சது யதாசக்தி பக்தி தான் முக்கியம் உங்களுக்கு. இந்த வகையில் நீங்கள் அன்னைக்கு ஆடி கிருத்திகையை தவறவிடாமல் பூஜை செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். முருகனுக்கு ஒரு 6 தீபம் போடுறது, நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் கோயிலையோ வீட்டிலே போடுறது சிறப்பு. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.